யோ ஐயோ இன்னொரு 200 டேய் எக்ஸ்ட்ரா ப்ளே பண்றோம்யா. உதயநிதி மேலே உதய வாயா. உதயநிதி புண்டாம அவனே போடுற ஒரு 2000 போடுறான், ஒரு 10 நிமிஷமா நின்னு பேசிட்டோம். பேச மாட்டேங்கிறான்டா 200 வந்து. காசு ஓ மேல நல்லா இருக்குல்ல, அந்த காட்ட ம் போறேன். அதுல அதுல பத்து அந்த தலை திக்கு நான் போட்ட திக்குவேன் ராவணா. நிக்குவேன் அப்படியே அது அவன் மேல அப்படியே படுப்பான் பாரு உதயநிதி. ஒத்தாடே உதயநிதி லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா உனக்கு. உனக்கும் ஊப்பிக்கலாம். ஆனா ஊப்பிக்க அத கூட பாப்கார்ன் தின்ட்டுல செம்ம மாசு தலைவா, போடு தலைவா, போடு தலைவா. கொத்தடிமை விட்டீங்க. நீ அடுத்து யாரு? அவன் பையன் பேர் என்ன? திரள்நிதியா? உதயநிதி பையன் பேரு இல்ல அத கூட இன்பநிதியா? கட்சியோட கொள்கை கோட்பாடு ஸ்டாலின் தான் டா வராரு. முத்து வந்துட்டான். என்னடா டிபி புண்டாது வந்துட்டான், பேசு, பேசு, பக்கத்து பேசு. பக்கத்து இலையில இருந்து திருடி திங்கிறான் ஸ்டாலின். என்னடா இது தெவிடியா பையா? கவர்மெண்ட் காசுல தானே அதான் எடுத்து தெரியும். குடுக்குறீங்க, அதுக்கு என்னடா உங்களுக்கு அவ்வளவு திமிரு புண்டை? அப்படித்தானா? ஒரே ஒரு டவுட். இவனுதான் டம்மி புண்டையாரா? டிஎம்கேல இவ்வளவுதான் இருப்பானோ போல. அந்த 200 ரூபாய் எலும்பு துண்டு கலையிற நாய்ங்க அதாவது இவ்வளவு அவனுங்களுக்கு என்னன்னா அஜித்தா, எதிரில யாரும் பேசுறதுக்கு இருக்க கூடாது. ஓகே, இவனுங்க மட்டும் மைக்க புடிச்சு பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா இவனுங்க பேசுவானுங்க. எதிரில யாராவது இருந்தா ஓடிடுவானுங்க, அவ்வளவுதான். இப்ப இவனுங்களுக்கு இப்ப என்ன தெரியுமா பிரச்சனையே? கஷ்டப்பட்டு இவனுங்க போய் சொல்லுங்கடா, இன்ஃபிளேஷனை கருதி ஐடிலே இப்பெல்லாம் சம்பளம் ஏத்தி தரான். என்னடா 200லயே நிக்கிறீங்க நீங்க எப்படியா பசங்களா? 200 ரூபாய்க்கு முத்து போய் சொல்லு, 200 ரூபாய்க்கு அன்னைக்கு தீபாவளியே கொண்டாடிடலாம். இன்னைக்கு 200 ரூபாய்க்கு ஸ்டாலின் செத்தா அவனுக்கு ஒரு பட்டாசு கூட வைக்க முடியும். போயிட்டான். டேய் தேவடியா பையா ஊப்பி கொத்தனிமா புண்டாம அவனே. அடுத்து என்னடா? இன்பநிதிக்கு சூத்த தடை விடுவீங்களா நீங்க? இன்பநிதிக்கு சூத்துல கட்டி வந்திருக்குதான், அங்க போய் அயோடெக்ஸ் தடை விட்டுட்டு வரியா? தேவடியா பையா போயிட்டான். அவன் இந்த தடவை ஜித்தான ஆரம்பிச்சான். ஆமா, மேல ஏறி வந்து நம்ம கருணாநிதியன் கோ அந்த ஃபேமிலிக்கு ஏது இவ்வளவு காசு அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு போங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் சம்பளத்துல இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத மேல ஏறி வந்து யாராவது ஒருத்தர், ஒரு டிஎம்கே பர்சன் மேல ஏறி வந்து அதை சொல்லிட்டு போங்க. எப்படி எப்படி நாசுக்கா கொள்ளையடிக்கிறாங்க அதையாவது நம்ம கத்துக்குவோம். அதான் ரேம்போ 3 பொண்டாட்டி இருக்குது, அவரு ஆபீஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? 3 பொண்டாட்டி இருக்குன்னா அதெல்லாம் விஷயம் இல்லையா மோகனே? என்னவோ வரதட்சணை வாங்கி இருக்க மாட்டாப்லையா? வரதட்சணையா? இவன் ஒருத்தன். அப்ப கலைஞருக்கு ஒண்ணுமே இல்லடா, கலைஞர் கையில ஒண்ணுமே இல்ல, புரியுதா? 7 மணிக்கு ஒரு பாட்டு ஜித்தா இவனுங்க எந்த லெவலுக்கு லுச்சா குதிங்கன்னா, விஜய்னா மாநாட்டுல காவாலா சாங் போட்டா கூட அங்க ஓடி வந்துருவானுங்க. டிஎம்கே வேஸ்ட், வாங்க எல்லாரும் டிவி கேக்கு ஓடுவோன்னு ஓடி வந்துருவானுங்க. என்னது என்ன சொன்னா எனக்கு கேட்கலையே. யாரு? ஜஸ்டிஸ்வா கிருத்திகாவா? கிருத்தியாக்கு நாங்களாம் ஜஸ்டிஸ் வாங்கி தர முடியாது. உதயநிதி எவ்வளவு பெரிய ஆளு, நாங்க அவரை எதிர்த்து எல்லாம் ஜஸ்டிஸ் வாங்கி தர முடியுமா? அவர் அப்படிதான் பண்ணுவாரு, அவர் அப்படிதான் நயன்தாரா பக்கம் எல்லாம் ஊம்புவாரு. போய் கேட்டிருக்கான் பாரு வெக்கமே இல்லாம தனுஷ் கிட்ட நயன்தாராவுக்காக. நீ உங்கால ஏன்டா போய் வக்காலத்து வாங்குறான்? ஏன்டா தெவிடியா போயா? டெபுட்டி சிஎம்னா எதுக்கெல்லாம் வக்காலத்து வாங்க வேண்டியது இருக்கு? நம்மளோட இன்னும் ஸ்டாட் ஹாலிடே உரிமையவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இவனுங்க இன்னும் உரிமை கொண்டாடல. அதையெல்லாம் போய் வாங்குறத விட்டுட்டு மக்களோட வாழ்வாதாரத்துக்கு நயன்தாராக்கு ஊம்ப போயிட்டு தனுஷ் கிட்ட போயிட்டு ஏன் அவங்களுக்கு என்ஓசி கொடுக்க? உனக்கு என்னடா மயிறு? டெபுட்டி சிஎம் தானே நீ, மாமா பையல நீ. வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அதெல்லாம் பாக்குறதுக்கு வக்குப்புட்ட கிடையாது. எவ்வளவு டீசெண்டா நாங்க பேசலாம்னு நினைச்சா அப்புறம் நீ எங்களையே வந்து உன்னைய பார்த்து கோத்தா கொம்மா தெவிடியா போயில உங்க ஆத்தால ஓலை விட்ட தெவிடியா புண்டாமாவனேன்னு திட்ட வைக்கிற நீ. இப்பெல்லாம் திட்ட வைக்க வந்து உதயநிதி கொடுக்கணும். உதயநிதி என்னடா தேவடியாத்தனம் தானடா பண்ணிட்டு இருக்கான்? ஏன்டா முத்து, உதயநிதி தேவடியாத்தனம் தானே பண்ணிட்டு இருக்கான். அவனையெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, தனுஷ் கிட்ட போய் நயன்தாராவுக்காக என்ஓசி கேட்டானா? அவனையெல்லாம் விட்டுருவீங்க நீங்க? டெபுட்டி சிஎம் பண்ற வேலையாடா இறந்தும் போது நீ பாத்திருக்க, ஆக்டர் விவேக் இறந்தும் போது கூட ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? அந்த ஒருத்தர், அந்த அவன் பேர் செல்முருகன். அவன் எப்படி அழுதுட்டு இருந்தான், ஆனா அதே விட்டு போயிட்டே அப்படின்ட்டு. அதே மாதிரி கருணாநிதி இறந்திருக்கும் போது கமலன் பிரசன்னான்னு ஒருத்தர் இருந்தான். அப்பா நீ எங்க அழுதான். இவனுக்கு டவுட் ஆகி போச்சு, யாருக்கு? ஸ்டாலினுக்கு என்னடா பங்கு வந்துருமோ அப்படின்னு. அதுதான் இல்ல. ஆனா இதையும் ஏத்துக்கிறானுங்களே மாம்சா. அடுத்து இன்பநிதி ஆக்கினாலும் ஏத்துக்குவானுங்க. யாரு? அந்த குடும்பம் தான். அப்புறம் குடும்ப அரசியல்னு சொன்னா கோவம் வருது இவனுங்களுக்கு. அண்ணராட்சி குடும்ப அரசியல்லாம் சொன்னா கோவம் வருது. கொத்தடிமா புண்டைங்க இவனுங்க தெரியாதனமா இந்த கட்சியை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சரியா? இன்னைக்கு நம்ம இந்த கட்சி அடிக்கும் போது இவனுங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா, ஒரு குற்ற உணர்ச்சியில
நம்ம இந்த கட்சியை விட்டு கொடுத்துட கூடாது. நம்ம இவனுங்களுக்கே தெரியும், மனசார தெரியும் இது ஒரு கேடுகட்ட கட்சின்னு. இருந்தாலும் இத வந்து நம்ம விட்டு கொடுத்துட கூடாதுங்கிற ஒரு இதுலயே முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. புரியுதா? கண்ணாடியை பார்க்காம தள்ளி வந்து சொல்றா தேவடியா பையா ஓடிட்டானா? என்னடா டேய் முத்து, உன்னைய வந்து மலை போல நம்பி இருக்காங்க. கலைஞரை வச்சுக்கின்னு சொட்ட தேவடியா பையான்னு நீ சொல்லாமா? கலைஞருடைய ஃபாலோவர் வந்து சொட்டைன்னு சொல்லாமாடா நீ? ஸ்டாலின் இப்போ ஒரு விக்கு ஒண்ணு வச்சுட்டு சுத்துறாரு தெரியுமா? ஸ்டாலின்ல அதுக்கு முன்னாடி சட்டை கிழிச்சு வரும்போது ஒரு போட்டோ இருக்கு தெரியுமா? இன்னொன்னுடா முத்து, நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட சொன்னேன்டா 30 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாலின் அண்ணாவை லெக் ஸ்பின்னரா எடுத்து போடுங்கன்னு. நிறைய காசு செலவு பண்ணி தொலைச்சிட்டானுங்க இந்த அஸ்வினி இவனுக்கு மேலாம். நான் அப்பவே சொன்னேன் ஸ்டாலின் ஆமா அவர் போட்டா யாருமே அடிக்க முடியாது.